இன்னும் சொன்னாங்க, விருந்து உபசரணம் கொடுக்கறதுல சில ஒழுக்க நடைமுறைகள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் விருந்து கூப்பிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டா நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம், வெள்ளிக்கிழமையே போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கன்னா, முன்கூட்டியே போய் அவரை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. விருந்து கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போனவரு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை விருந்து கொடுத்தீங்க, நான் வெள்ளிக்கிழமையே வந்துட்டேன், ஒரு 3 நாள் போய் உட்கார்ந்து அவருக்கு சிரமப்படுத்தலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை பேணுங்கள். விருந்துக்கு கூப்பிட்டாங்க, என்னைக்கு விருந்து கூப்பிட்டாங்க அன்னைக்கு போங்க என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, விருந்துக்கு போய் விருந்து உபசரணங்கள் நடக்கும் போது போங்க, முடிஞ்ச உடனே கிளம்பிருங்க, அங்க உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்காருங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே இடத்த காலி பண்ணுங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. கண்ணியத்திற்குரியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லுவார்கள், விருந்து அளிப்பது மிக முக்கியமானது. அதிலே எல்லா விருந்துகளிலேயும் ஏழைகள், மிஸ்கீன்கள், எத்தீம்கள் இருக்க வேண்டியது அவசியம். முதல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும். முதல் உரிமைகள் அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செஞ்சாங்க. ஏதாவது விருந்து கொடுத்துட்டாங்க, முதல்ல ஐன பிலால், ஐன இப்னு மஸ்ஊத் என்று பெருமானார் தேடுவாங்களாம். வந்திருக்கிறாரா அவரு? பிலால் வந்திருக்கிறாரா? இப்னு மஸ்ஊத் வந்திருக்கிறாரா? அவங்க எல்லாம் கொஞ்சம் ஏழ்மையான சஹாபிகள், பிலாலை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் வந்திருக்கிறாரா விருந்துக்கு என்று கேட்பார்கள். அது மாதிரி நம் வீடுகளிலே விருந்து கொடுத்தோம் என்று சொன்னால் முதல் உரிமை ஏழைகளுக்குத்தான், மிஸ்கீன்களுக்குத்தான், எத்தீம்களுக்குத்தான் முதல் உரிமைகள் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதுவும் விருந்து ஒழுக்கங்களிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்ம விருந்துக்கு போறோம், நம்ம கூட இடையில ஒருத்தர் வந்துட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சொல்றாங்க, யாரு உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்களோ அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுங்க, என் கூட ஒருத்தர் வராருங்க அப்படின்னு கேட்டுட்டு கூட்டிட்டு போங்க. அதுதான் முறை. கேட்காம கூட்டிட்டு போய் அவரு நீங்க யாருன்னு அவர்கிட்ட கேட்க அவருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டு விடும். இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.